வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாளை முதல் தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என தகவல். இன்று மாலை ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நிலுவை மசோதாக்கள் தொடர்பாக ஆலோசிக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் சந்திப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தென் தமிழகத்தில் மீண்டும் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக எல்லைகளில் கொரோனா பரிசோதனை தீவிரம். புதிய வகை கொரோனா தொற்று குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. மகர விளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் இன்று மாலை திறப்பு. முக்கிய நிகழ்வான மகர விளக்கு பூஜை ஜனவரி 15ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தேவஸ்தானம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். 400 கோடி செலவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். சென்னை கோயம்பேடு மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள ஜிஎஸ்டி சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் எளிதாக பயணத்தை மேற்கொள்வதற்காகவும் வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் 393 கோடியே 74 லட்சம் மதிப்பீட்டில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் புறநகர் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இதில் 100 கடைகள், 4 உணவகங்கள், துரித உணவகங்கள், பயணச்சீட்டு வழங்கும் இடம், மருத்துவ மையம், தாய்ப்பால் ஊட்டும் அறை, ஏடிஎம் அறைகள், 540 கழிப்பறைகள், நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் ஓய்வெடுக்கும் அறைகள், 4 குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், 12 இடங்களில் குடிநீர் வசதிகள் என பல்வேறு வகையில் வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் எனவும் பெயரிடப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் கடந்த 12ஆம் தேதி 100க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இயக்கி முதற்கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார். பின்னர் பேருந்து நிலைய கல்வெட்டு மற்றும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதி சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்த பின் பேட்டரி காரில் அமர்ந்தபடி பேருந்து நிலையத்தை பார்வையிட்டார். அதன் பின்னர் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதை அடுத்தும் சென்னை கோயம்பேடு முதல் கிளாம்பாக்கம் வரை 5 நிமிடத்திற்கு ஒரு மாநகர பேருந்து இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் இனி கிளாம்பாக்கத்தில் இருந்தே புறப்படும் என்றும் தெரிவித்தார். நிலுவை மசோதாக்கள் தொடர்பாக ஆளுநர் அழைப்பு விடுத்த நிலையில் இன்று மாலை ஆளுநர் ஆர்.என். ரவியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திக்க உள்ளார். சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி காலம் தாழ்த்தி வருவதாக தமிழக அரசு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. நிலுவை மசோதாக்கள் தொடர்பாக ஆலோசிக்குமாறு உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் சட்டத்தை செயலிழக்க செய்யவோ முடக்கி வைக்கவோ ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என தெரிவித்தது. இந்த விவகாரத்தில் ஆளுநரே தீர்வு காண வேண்டும் என்றும், இல்லை என்றால் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் எனவும் எச்சரித்துள்ளது. உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி ஆளுநர் அழைப்பு விடுத்த நிலையில் இன்று மாலை ஆளுநர் ஆர்.என். ரவியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திக்க உள்ளார். தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட கட்சி தலைமை அலுவலகத்தில் தற்போது வரை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் நேற்று முன்தினம் காலை 6:10 மணி அளவில் உயிரிழந்தார். அவரது உடல் சாலி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டு பின்னர் தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதை அடுத்து பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களின் அஞ்சலிக்காக விஜயகாந்தின் உடல் தீவுத்திடலில் வைக்கப்பட்டது. அங்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல்வாதிகள், தொண்டர்கள், ரசிகர்கள் என பலரும் மதியம் 2:30 மணி வரை அஞ்சலி செலுத்தினர். இதை அடுத்து விஜயகாந்தின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட போது வழி நெடுகிலும் தொண்டர்கள், ரசிகர்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கட்சி அலுவலக வளாகத்தில் முழு அரசு மரியாதையுடன் 72 குண்டுகள் முழங்க கேப்டன் விஜயகாந்தின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட கட்சி தலைமை அலுவலகத்தில் தற்போது வரை பொதுமக்களுக்கு அனுமதி தரப்படவில்லை. 2 நாட்களுக்கு பிறகு அனுமதி கொடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது.
இதை அடுத்து அலுவலகத்திற்கு வெளியே பலத்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் மீண்டும் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் கடந்த 16, 17ஆம் தேதிகளில் பெய்த வரலாறு காணாத அதி கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள பிரதான அணைகளான பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகள் ஏற்கனவே பெய்த மழையின் காரணமாக நிரம்பியுள்ளது. இந்நிலையில் தற்போது மீண்டும் மழை பெய்து வருவதாலும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாலும் அணைகள் இருந்து தற்போது திறக்கப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்தாலும் வெள்ள அபாய எச்சரிக்கை இல்லை என்றும் மக்கள் பயப்பட வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கக்கடலில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதி மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் மேலும் அதிகரித்து மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த நாட்களில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதிய வகை கொரோனா தொற்று உள்ளவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். JN1 கொரோனா தொற்றால் பாதிப்பு பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் பரிசோதனையை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல் தமிழக எல்லைகளில் கொரோனா பரிசோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான கேரளாவில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் பல இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து உடல் வெப்பநிலை சோதனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் பருவ மழையை ஒட்டி சென்னையில் 10வது வார சிறப்பு மருத்துவ முகாம் தரமணியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் JN1 வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். கொரோனா தொற்று உள்ளவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என தெரிவித்த அமைச்சர், இணை நோய் உள்ளவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து செல்ல அறிவுறுத்தினார். பொது சுகாதாரத்துறையின் சார்பில் கடந்த மாதமே பொதுமக்களை பொறுத்தவரை குறிப்பாக இணை நோய் உள்ளவர்கள், நுரையீரல் பாதிப்புள்ளவர்கள், இதய நோய் உள்ளவர்கள், நாள்பட்ட நீரிழிவு நோய் பாதிப்புக்குள்ளானவர்கள், அதேபோல் உயர் இரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்குள்ளானவர்கள் பொது இடங்களுக்கு செல்லுகிற போது குழந்தைகளாக இருந்தாலும், கர்ப்பிணி தாய்மார்களாக இருந்தாலும், வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் பொது இடங்களுக்கு முகக்கவசங்களோடு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கோவை பெங்களூரு வந்தே பாரத் ரயில் உட்பட ஒரே நாளில் 6 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் மோடி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் பிரம்மாண்டமான ராமர் கோவில் அடுத்த மாதம் 22ஆம் தேதி திறக்கப்படுகிறது. அங்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக அயோத்தியில் புதிய விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையத்தையும் புதுப்பிக்கப்பட்ட அயோத்தி ரயில் நிலையத்தையும் பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார். ரயில் நிலையம் வரை உள்ள 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன பேரணியாக சென்ற பிரதமர் மோடிக்கு சாலையின் இருபுறமும் தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு நின்று வரவேற்றனர். பின்னர் புதுப்பிக்கப்பட்ட அயோத்தியில் ரயில் நிலையத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி 2 அம்ரித் பாரத் ரயில்கள், 6 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஆகியவற்றை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கோவை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் அயோத்தி விமான நிலையத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி அயோத்தி நகருக்கான 11,000 கோடி திட்ட பணிகளையும் பிற மாவட்டங்களுக்கான 4,600 கோடி மதிப்பிலான திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். அதேபோல் ராமர் கோவிலுக்கு செல்லும் 4 பாதைகள் அகலப்படுத்தப்பட்டு அழகுபடுத்தப்பட்டுள்ளன. ராம பாதை, பக்தி பாதை, தர்ம பாதை, ராம ஜென்ம பூமி பாதை என்ற 4 பாதைகளையும் திறந்து வைத்தார். நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுக்கான மாற்று தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, குமரி மாவட்டங்களில் அதீத கனமழை பெய்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் அரையாண்டு தேர்வுகளை ஒத்திவைப்பது மற்றும் மறு தேதியில் நடத்துவது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் முடிவு செய்யலாம் என பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஒத்திவைக்கப்பட்டிருந்த அரையாண்டு தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 6 முதல் 10ஆம் வகுப்புகளுக்கு ஜனவரி 4 முதல் 10ஆம் தேதி வரையும், 11, 12ஆம் வகுப்புகளுக்கு ஜனவரி 4 முதல் 11ஆம் தேதி வரையும் தேர்வு நடைபெறும் என்று முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். 41 நாட்கள் நீண்ட மண்டல கால மகோ உற்சவ நிறைவுற்ற நிலையில் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை கோவிலின் நடை திறக்கப்படுகிறது. சபரிமலையில் 41 நாட்கள் நடைபெறும் வருடாந்திர மண்டல பூஜை காலம் கடந்த புதன்கிழமை நிறைவடைந்தது. இதனை அடுத்து கோவில் நடையும் சாத்தப்பட்டது. இந்நிலையில் மகர விளக்கு பூஜைகளுக்காக ஐயப்பன் கோவில் நடை மீண்டும் இன்று திறக்கப்படும் என்று திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தது. மேலும் முக்கிய நிகழ்வான மகரவிளக்கு பூஜை ஜனவரி 15ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதற்கு முன்பாக ஜனவரி 13, 14ஆம் தேதிகளில் பல்வேறு சடங்குகள் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து ஜனவரி 20ஆம் தேதி வரை கோவில் நடை திறந்திருக்கும் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக மண்டல பூஜை தினமான கடந்த புதன்கிழமை அன்று ஐயப்பனுக்கு புனிதமான தங்க அங்கி அணிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மகர விளக்கு பூஜைக்காக நடை இன்று மாலை மீண்டும் திறக்கப்படுகிறது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 1இல் மெட்ரோ ரயில்கள் பராமரிப்பு பணிகளுக்கு 21.16 கோடியில் ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 1இல் கோயம்பேடு பணிமனை மற்றும் விம்கோ நகர் பணிமனையில் மெட்ரோ ரயில்களை பராமரிப்பது, முன்னேற்ற திட்டமிடல் மற்றும் விசாரணை அலுவலகம் மற்றும் பணிமனை கட்டுப்பாட்டு சேவைகளுக்கான 21.16 கோடி மதிப்பில் ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. கட்டம் 1இல் கோயம்பேடு பணிமனை மற்றும் விம்கோ நகர் பணிமனையில் மெட்ரோ ரயில்களை பராமரிப்பது, முன்னேற்ற திட்டமிடல் மற்றும் விசாரணை அலுவலகம் மற்றும் பணிமனை கட்டுப்பாட்டு மையம் பராமரிப்பது போன்றவை இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மற்றும் தூத்துக்குடி மக்களுக்கு நடிகர் விஜய் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளம் நீர் சூழ்ந்தது. இந்நிலையில் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் சுமார் 1000க்கும் மேல் நிவாரணப் பொருட்கள் நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு கடன் உதவிகளை வழங்கினார். மயிலாடுதுறையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அலுவலகத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பங்கேற்று குத்துவிளக்கேற்றி பயிற்சி மையத்தை துவக்கி வைத்தார். சொந்த தொழில் தொடங்க ஆர்வம் உள்ள நபர்களுக்கு இந்த பயிற்சி மையத்தில் செல்போன், மோட்டார் சர்வீஸ், அழகு கலை, தையல், ஆரி பயிற்சி, கால்நடை, மண்புழு வளர்ப்பு, உரம் தயாரித்தல், தோட்டக்கலை, செம்மறி ஆடு வளர்ப்பு, மீன் மற்றும் காளான் வளர்ப்பு, ஓட்டுநர் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு சுய தொழில் தொடங்க தகுந்த ஆலோசனைகளும் வழங்கப்பட உள்ளது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் கல்வி கடன் உதவி, சுய தொழில் தொடங்குதல் மற்றும் மகளிர் குழுவினர் உள்ளிட்டோருக்கு 3,35,39,000 மதிப்பிலான கடன் உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து துறை அரசு அதிகாரிகள், விவசாயிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இம்மாவட்டத்தில் அதிக அளவு மாம்பழங்கள் விளைவதாகவும் இங்கு பழச்சாறு தயாரிக்கும் தொழிற்சாலை இல்லாததால் ஆந்திரா கொண்டு சென்றால் அங்கு மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மறுப்பதாகவும், எனவே தமிழக அரசு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாம்பழம் தொழிற்சாலையை இம்மாவட்டத்தில் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பொதுமக்களின் மனுக்கள் பதிவேற்றம் குறித்து அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கூகலூர் பேரூராட்சியில் நடைபெற்ற முகாமை அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாசலம் துவக்கி வைத்தார்.
இதனை அடுத்து முகாமில் பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முதியோர் உதவித்தொகை, மின் இணைப்பு பெயர் மாற்றம், பட்டா மாறுதல், அடுக்குமாடி குடியிருப்பு, சிறு தொழில் முனைவோர் கடன் உதவி, சொத்து வரி, பெயர் மாற்றம், மகளிர் உரிமை தொகை கோருதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கான மனுக்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை, நகராட்சி பேரூராட்சி துறை, தொழில்துறை, மின்சாரத்துறை, வீட்டு வசதித்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை உள்ளிட்ட துறைகள் சார்ந்த அளித்த விண்ணப்பங்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொண்டனர். மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பங்கேற்ற அந்தியூர் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் முகாம் தொடங்கியது முதல் பொதுமக்களிடம் 700க்கும் மேற்பட்ட மனுக்களை ஆய்வு செய்து துறை சார்ந்த அலுவலர்களிடம் பதிவேற்றம் செய்து 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சாலையோரமாக நின்று கொண்டிருந்த ஓம் சக்தி பக்தர்கள் மீது வேன் மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சென்னையை சேர்ந்த ஓம் சக்தி பக்தர்கள் மாலை அணிவித்து ஒவ்வொரு ஆலயமாக சென்று வந்துள்ளனர். தற்பொழுது ராமேஸ்வரம் செல்வதற்காக புதுக்கோட்டை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் நமுன சமுத்திரம் என்ற இடத்தில் வாகனங்களை நிறுத்திவிட்டு சாலையோரமாக தேநீர் அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த சிமெண்ட் மூட்டை ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக வந்த வேன் ஒன்று அவர்கள் மீது மோதியதில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறை மற்றும் காவல்துறையினர் 4 பேரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது மேலும் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் பயணியிடம் 10 சவரன் நகைகளை கொள்ளையடித்து வழிப்பறியில் ஈடுபட்ட நபரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். நாகர்கோவில் மாவட்டத்தை சேர்ந்தவர் நாகம்மாள். இவர் தனது குடும்பத்தார் 13 பேருடன் திருப்பதி செல்வதற்காக எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்றுள்ளார். திருப்பூர் ரயில் நிலையத்தை ரயில் வந்தடைந்த நிலையில் ஜன்னல் ஓரமாக அமர்ந்திருந்த நாகம்மாள் அணிந்திருந்த 10 சவரன் தங்க நகையை மர்ம நபர் பறித்து கொண்டு தப்பி சென்றார். இதையடுத்து நாகம்மாள் ரயில்வே இருப்பு பாதை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வழிப்பறியில் ஈடுபட்ட திருப்பூர் பவானி நகரை சேர்ந்த பிரகாஷ் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து 10 சவரன் நகையையும் பறிமுதல் செய்தனர். 24 ஹவர்ஸ்ல துரிதமா ஒரு டீம் போட்டு இந்த ஏடிஜி மேடமோட உத்தரவின் பேரில் எஸ்பி சார் கைடன்ஸில் ஒரு டீம் போட்டு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே செக்யூர் பண்ணிடணும். அவங்களுக்கு நாகம்மாள் கம்ப்ளைண்ட் பார்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ரொம்ப வெல் டு டூ ஃபேமிலி கிடையாது. அவங்களுக்கு போனது தாலி செயின், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நாங்களும் நிறைய அவேர்னஸ் போடுறோம், இது சம்மந்தமாக நிறைய அவேர்னஸ் போடுறோம். ட்ரெயினில் நைட் டைம் போகும்போது ஜன்னல் ஓரமாக படுக்கிற லேடிஸ் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கன்ட்டு நாங்களும் நிறைய அவேர்னஸ் போடுறோம், பிளாட்ஃபார்மில் போடுறோம். அப்புறம் பொதுமக்கள் கூடுற இடத்துல நிறைய இடத்துல அவேர்னஸ் போடுறோம். இந்த மாதிரி பப்ளிக்கும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். நைட் டைமு இது வந்து பண்டிகை காலன்றதுனால நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. இன்னும் பொதுமக்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். அதனால் ஜிஆர்பி மூலயமா சொல்கிறது இதுதான். நாங்களும் உங்களுக்கு துணையாக இருப்போம். எனி டைம் நீங்கள் வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் தரலாம். நாங்களும் உங்களுக்கு எனி டைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். நீங்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் 2 காட்டு யானைகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஆண் யானை ஒன்று உயிரிழந்தது. கோவை தடாகம் வனப்பகுதியில் இருந்து மருதமலை வனப்பகுதி வழியாக தினமும் காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து வருகிறது. இந்நிலையில் மருதமலை அருகே உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் பின்புறம் உள்ள வனப்பகுதியில் ஆண் காட்டு யானை ஒன்று இறந்து கிடப்பதாக கோவை வனச்சரக வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். முதல் கட்ட ஆய்வில் உயிரிழந்த ஆண் யானையின் உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து கால்நடை மருத்துவ குழுவினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு உயிரிழந்த யானைக்கு உடற்கூறு ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டது. அதில் உயிரிழந்த யானை மற்றொரு யானையுடன் ஏற்பட்ட மோதலில் உடலில் காயங்கள் ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட மாரடைப்பால் உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிவித்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி.
சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் தங்கத்தின் விலை 5,910 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 47,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 18 பேர் பலியாகி உள்ளதாகவும் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நீண்ட நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் ரஷ்யா உக்ரைனுடனான போரின் போது கடந்த வியாழன் இரவும் வெள்ளிக்கிழமையும் மிக பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. உக்ரைனின் தெற்கு, மேற்கு மற்றும் கிழக்கில் உள்ள நகரங்கள் மற்றும் கீவ் உட்பட பல பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. உக்ரைன் மீது 110க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் 36 ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. அவற்றில் பல ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டுள்ளதாகவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 18 பேர் பலியாகி உள்ளதாகவும் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுப்போம். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்புக்காகவும் தொடர்ந்து போராடுவோம் என அந்நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாளை முதல் தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என தகவல். இன்று மாலை ஆளுநர் RN ரவியை சந்திக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நிலுவை மசோதாக்கள் தொடர்பாக ஆலோசிக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் சந்திப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தென் தமிழகத்தில் மீண்டும் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக எல்லைகளில் கொரோனா பரிசோதனை தீவிரம். புதிய வகை கொரோனா தொற்று குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. மகர விளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் இன்று மாலை திறப்பு. முக்கிய நிகழ்வான மகர விளக்கு பூஜை ஜனவரி 15ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தேவஸ்தானம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.